ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சொமோட்டோ டெலிவரி பண்ணுற நபருக்கு நடந்த திகில் சம்பவம் தாங்க இது. இந்த சம்பவம் கண்டிப்பாக திகிலாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனலில் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்க்காதனால நோட்டிஃபிகேஷன் நிறையா போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சேனல் டவுனில் இருக்குது. கொஞ்சம் அப் பண்ணி விடுங்க. உங்கள் ஹெல்ப் எனக்கு கொஞ்சம் வேணும். அதேமாதிரி சேனலில் நிறையா குறை ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் அதையும் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராம் பிரசாந்த் இவரோட சொந்த ஊர் ஆத்தூர் தாங்க. ஆத்தூரில் இருந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வேலைக்காக சென்னைக்கு போகிறாருங்க, ஒரு ஐடி கம்பெனிக்கு. அங்கே நல்லபடியாக வேலையும் பார்த்துட்ருக்காரு. ஆனால் ஒரு 6 மாதம் கழித்து ஐடி கம்பெனிலேருந்து இவரையும் அமுச்சு விட்றாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறதுன்னு இவருக்கும் தெரியல. மொத்தமாக அவரை மட்டும் அமுச்சிடலாங்க, அவங்க கூட வேலை செஞ்ச ஒரு 10 பேர் பக்கமாக அமுச்சுட்ருக்காங்க. அதில் ஒரு 4 பேர் இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. மற்றவங்களாம் அவங்க எங்கள் வீட்டை பார்த்துட்டு இனிமேல் சென்னை செட் ஆகாது, அவங்க சொந்த ஊர்லேயே போய் தொழில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. இவங்க 4 பேரும் ஒரு நார்மல் குடும்பம் தாங்க. சரி, இங்கேயே ஏதாவது வேலை தொழலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தாங்க இந்த சொமேட்டோ இதெல்லாம் அப்போ தாங்க பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அது இல்லாமல் அதில் தான் அதிகமாக இப்போ சம்பளமும் தர ஆரம்பிக்கிறாங்க. சரி, இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நம்ம இந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு அவங்க 4 பேருமே பிளானும் போடுறாங்க. அதேமாரி சொந்த ஊர்லேருந்து வண்டியும் ஆளுக்கு ஒரு வண்டியை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, லைசன்ஸும் இருக்குங்க. அதுக்கப்புறம் டெலிவரி கம்பெனிலையும் ஜாயினும் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஒர்க்கும் போகிறாங்க. மொத்தமாக இவங்க 4 பேருமே இந்த சொமோட்டோவில் தாங்க, அதை ஃபுட் டெலிவரி பண்ணுறதுலலாம் நம்ம சொல்கிறோம். நான் எக்ஸாம்பிளுக்கு சொமோட்டோ மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஃபுட் டெலிவரி பண்ணுறதுல நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு இதில் இருக்காங்க. 2 பேர் மட்டும் ஒரே இதில் ஃபீல்டில் இருக்காங்க. இவங்க எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஷிஃப்ட் கணக்கு தாங்க ஒர்க்கு. ஒன்று பகல் ஷிஃப்ட்டாக இருக்கும், இல்லை நைட் ஷிஃப்ட்டாக இருக்கும். இது மாதிரி மாற்றி மாற்றி தான் போடுவாங்க. எங்கள் கம்பெனிலுமே இவங்களும் மாற்றி மாற்றி தான் எடுத்துப்பாங்க, யாரோ ஒருத்தருக்கு வேலைன்னா. சரி, 4 பேருக்குமே வேலை கிடச்சிட்டு ஒரு மாதம் நல்லாவே தாங்க 4 பேருமே வேலைக்கும் போயிட்டுருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பகல் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் 2 பேருமே மாற்றி மாற்றி தான் போயிட்டும் இருக்காங்க. இதில் முக்கியமாக நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய நேம் 2 நேம் தாங்க. ஒன்று ராம் பிரசாந்த், இன்னொன்று சந்துருங்க. இவங்க 2 பேருமே சேம் ஜொமேட்டோ கம்பெனியில் தாங்க வேலை செய்கிறாங்க. இங்கே 2 பேருமே ஷிஃப்ட் பார்த்தாங்கன்னா ஒரே ஷிஃப்ட் தான் பார்ப்பாங்க. ஒன்று நைட்னா நைட்டு பார்ப்பாங்க, இல்லைன்னா பகல்னா பகல் பார்ப்பாங்க. ஸோ எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு வந்த ஆர்டர் இவர் மாற்றியும் போவாருங்க, அவருக்கு வந்த ஆர்டர் இவர் மாற்றியும் போவாருங்க. அது மாதிரி மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. சரி, இந்த மாதிரி நல்லா தான் இவங்களும் 2 பேருமே வேலையும் போயிட்டுருக்கு. அமாவாசை டைமுங்க. அமாவாசை டைமில் இவங்க ஒரு ஃபுட் டெலிவரியும் வருதுங்க. யாருக்கு வருதுன்னா சந்துருக்கும் வருதுங்க. சந்துரு என்ன சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குடா, நான் போயிட்டு வரல, எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, அதனால் நீ போயிட்டு வந்துடு அப்படின்னு ராம் பிரசாந்த்கிட்ட சொல்ல, சரிடா அப்படின்னு ராம் பிரசாந்தும் அந்த டெலிவரிக்கு நான் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவரும் போகிறாருங்க. ஆனால் அந்த டெலிவரி என்னாச்சுன்னா, டெலிவரி விழுந்ததே ஒரு 10 மணிக்கு மேலே தாங்க டெலிவரி விழுது டெலிவரியை. ஸோ அந்த டைமுக்கு பயங்கர பனிங்க. அது இல்லாமல் அமாவாசை, மார்கழி மாதம் வேறு. எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். கிளைமேட்டு பயங்கர குளிருங்க. இப்போ இவங்க சென்னையில் டெலிவரி பண்ணுறாங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ளேயே இருக்கணும்னு இல்லைங்க, சென்னைக்கு கொஞ்சம் வெளியே, அவுட்டரில், சிட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே, அந்த மாதிரி ஏரியாவில் தான் இவரும் போகிறாரு. ராம் பிரசாந்த் கடைக்கு போய் பார்சலாம் வாங்கிக்கிறாருங்க. என்ன வாங்கியிருக்காருன்னா, ஒரு ஃபுல் தந்தூரி வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு சிக்கன் லாலிபாப் வாங்கியிருக்காரு. இந்த பார்சல்லாம் வாங்கிட்டு அவர் கவர்லேயும் போட்டுறாருங்க. போட்டுட்டு மேப் போட்டு அந்த ரூட்டில் போயிட்டுருக்காரு. அது ரூட்டு இதுக்கு முன்னாடி இவர் போனதில்லைங்க, அதனால் மேப் ரூட்டை தான் பார்த்தும் போகிறாங்க. அது எல்லாமே இவங்க புது பசங்க தான், புதுசாக தான் தொழிலும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சென்னைக்கும் வந்திருக்காங்க, தொழிலும் புதுசாக தான் பண்ணுறாங்க. ஸோ ரூட்டு நமக்கு தெரியாதுங்க, அதனால் ஒரு மேப் போட்டு தான் போகிறாரு. இப்படி போயிட்டே இருக்கிறாரு. போயிட்டே இருக்கும்போதும் ஒரு குறிப்பிட்ட, அதாவது எப்படின்னா, அந்த வீட்டுக்கும் இவர் வழிக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு. ஆனால் அந்த வழி என்ன ஆயிடுச்சுன்னா பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. நைட் டைமில் ஹைவே வேலை நடந்துகிட்ருக்கு, தார் ரோடு போட்டுட்ருக்காங்க. ஸோ தார் ரோடு போட்டுட்ருக்கனால இவரால் டேரெக்டாக இந்த 1 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸில் போக முடியல. அதுக்கு பதிலாக இன்னொரு சுற்றிட்டு வர மாதிரி இருக்குங்க. அவங்க வீட்டுக்கு சுற்றிட்டு வர்றது 5 கிலோமீட்டருங்க. ஸோ அந்த 5 கிலோமீட்டர்னால் ஒரு ஊருக்குள்ளே பூந்து வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வழின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த வழியில் போனால் லேட் ஆகிரும், டைம் டிலே ஆகிரும். அப்படிங்கிறதுனால பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி ஓகே நம்ம கொண்டு போவோம், அங்கே வாங்கினா வாங்கிக்கிட்டோம், இல்லைனா இதுதான் பிரச்சனை அப்படின்னு ரிட்டர்ன் போனாலும் ஓகே அப்படின்ட்டு இவரும் சரி சுற்றிட்டு போவோம் அப்படின்னு மேப் திருப்பி போட்டு சுற்றிட்டும் போகிறாருங்க. இவர் போகிற வழி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
சுத்தமாக வந்து ஒரு 10 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து ஏரியாவில் யாருமே வந்து இல்லைங்க வெளியே. சென்னைனாவே மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்க, எனி டைம் வந்து ஆளுங்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் போயிட்டே இருப்பாங்க, பரபரப்பாக இருக்க ஒரு ஊருங்க. ஆனால் அந்த ஏரியா மட்டும் சுத்தமாக வீட்டுக்கு வெளியே யாருமே இல்லை, அமைதியாக இருக்குது. சொல்லப்போனால் ஒரு நாய் கூட இல்லைங்க அந்த ரோட்டில். அவரும் சரி ஓகே அப்படின்ட்டு வந்து மேப் பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கும்போது ஒரு தூரத்தில் வந்து முக்குக்கல் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஒரு வயசான பாட்டிங்க, வயசான பாட்டி அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியுதுங்க. இவரும் பார்க்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வயசான பாட்டி கை காமிக்கிறாங்க. கை காமிக்கும் போது இவரும் வந்துட்டு கை காமிச்சோன்னே விண்டுறாரு. எவ்வளோ வயசு, ஏதோ ஹெல்ப் கேட்குறாங்க போல் அப்படின்ட்டு வந்து, சொல்லுங்கள் பாட்டி, ஏன் பாட்டி இங்கே நின்றுட்டுருக்கீங்க இந்த பணியில் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா நான் வந்து போகிற வழியில் என்னை இறக்கி விட்டுரு அப்படின்னு கேட்கும்போது, பாட்டி நான் இப்படி போல் இப்படி போய் நான் வளைஞ்சு சுற்றிட்டு அந்த சைடு போகணும் அப்படின்னு. அதுக்கு அந்த பாட்டி, ஆமாப்பா நானும் அந்த வழியாக தான் போகணும், என்னை இறக்கி விட்டு மட்டும் போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் சரி ஓகே, டெலிவரி பேக்கு பின்னாடி தான் மாட்டிகிட்டு இருக்காரு. பேக் என்ன பண்ணோன்னா பேக் முன்னாடி வச்சுட்டு சரி உட்காருங்க அப்படின்னு வந்து அந்த பாட்டியும் வந்து உட்கார சொல்கிறாங்க. இவர் அந்த பேக்கை எடுத்து வைக்கும் போது அந்த பாட்டி வந்து அந்த பார்சலே விட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி வயசானவங்க போல் அப்படின்ட்டு வந்து இவரும் எதுவும் பெருசாக கண்டுக்கலாம். இங்கே அவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, எண்ணமும் இல்லை, இது பேய் பிசாசு அப்படிங்கிற எண்ணமும் இல்லை. சேம் நார்மலாக வந்துட்டு அவரும் வந்து பைக்கில் ஏற்றிக்கிட்டு வந்து பாட்டி கூட வந்து போயிட்டுருக்காரு. பாட்டி பின்னாடி தான் வந்து உட்காந்துட்ருக்காங்க. பாட்டிகிட்ட வந்துட்டு, நீங்கள் இந்த ஊரா பாட்டி இல்லை வேறு ஊரா அப்படின்னு கேட்கும்போது, நான் ரொம்ப காலமாகவே இந்த ஊர் தான்ப்பா அப்படின்னு வந்து அந்த பாட்டியும் சொல்கிறாங்க. இவங்களும் கேட்டுட்டு சரி பாட்டி இப்போ என்ன இந்த டைமுக்கு அங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, வயசாகிருச்சு என் பொண்ணு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து அந்த பாட்டியும் சொல்கிறாங்க. இவரும் சரி ஓகே, வயசானவங்க எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு தோணுது போல், அதான் போகிறாங்களான்ட்டுங்குது. எங்கள் வீட்லேயும் கூப்பிட்டு வரதுக்கு யாரும் ஆள் இல்லையான்ட்டுங்குது அப்படின்ட்டு வந்து அமைதியாகவே வந்துட்டுருக்காரு. ஒரு வேகத்தடை வருதுங்க. அந்த வேகத்தடை வந்து வண்டியில் டம்முன்னு ஏறி இறங்குறாருங்க. இவரும் பார்க்கல, இருட்டில் வந்து அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் எதுவுமே அடிச்சும் இல்லை, அதனால் எதுவும் இவரும் பார்க்கவும் இல்லை. சரி அதில் ஏறி டப்புன்னு இறங்குறாரு. இறங்கும் போது வந்து சைடு மிரரில் பின்னாடி உட்காந்த பாட்டி ஏதாச்சும் கீழே விழுந்துட்டாங்களா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பின்னாடி பார்க்குறாரு. பாட்டி காணோம். பாட்டி காணணுன்னு இவருக்கு வந்து பூச்சி பாட்டி கீழே விழுந்துட்டாங்க போல் அப்படின்ட்டு இவரும் அந்த இடம் ஃபுல்லாக அமைதியான இடமா இருக்குது, இருட்டாகவும் இருக்குது, ஆளுங்களும் யாரும் வெளியே இல்லை. இவரும் என்ன பண்ணுறாரு, சரி உடனே வந்து வண்டியை சைட் ஸ்டாண்டை போட்டு நிறுத்திட்டு பார்க்குறாரு. பாட்டின்னு கூப்பிட்றாரு. பாட்டி அங்கே காணோம். அந்த ஏரியாவும் நான் சொன்ன மாதிரியே வந்து இருட்டாக தாங்க இருக்கும், சுத்தமாக வந்து ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லை. சரி வண்டியை திருப்பி அந்த லைட் அடித்து பார்க்குறாரு, இந்த சைடு எங்கேயாச்சும் விழுந்துட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போதும் சுத்தமாக பாட்டி அங்கே இல்லை. பாட்டி இல்லாத இடத்துல அந்த இடத்துல பார்த்தோன்னே ஒரு குப்புன்னு வேர்க்கவும் ஆரம்பிச்சிருச்சுங்க. உடம்பெல்லாம் வந்து முடியெலாம் இருக்கும் பாருங்கள், லைட்டாக அப்படியே சிலுக்குது. இவருக்கு வந்து என்ன ஃபீல்னு அது வந்து தெரியல, ஆனால் அவருக்கு அந்த இடத்த விட்டு போயிடணுன்னு மட்டும்தான் தோணிகிட்டு இருக்கு, உள் மனசு சொல்லுது. சரி அப்படின்ட்டு வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டி அங்கேருந்து கிளம்புறாருங்க. கிளம்பும்போது வந்து ரைட்டாக லெஃப்ட் சைடில் வந்து பார்க்குறாரு, ஒரு எல்லை சாமி வந்து கோயில் இருக்குதுங்க. அது என்ன சாமி கோயில்னு அவருக்கு தெரியல. அந்த சாமி கோவில் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இங்கே டெலிவரி பண்ணுற வீட்டுக்கும் போயிடுறாங்க. இங்கே தேர்ட் ஃப்ளோர்கிட்ட வந்துட்டு இங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு. சார் டெலிவரி வந்துச்சு சார், நீங்கள் தேர்ட் ஃப்ளோர் தானே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆமாம். மேலே போயிட்டு பார்சல் கொடுக்கும்போது அவர்கிட்ட சொல்லிடுறாரு, இந்த இடம் ரோடு இது போட்டிருந்தாங்க, அதனால தான் சுற்றிட்டு வந்தோம், லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எங்களுக்கு தெரியும் நீங்கள் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அவங்களும் வந்து டீசெண்டாக வாங்கி அமௌண்ட்டும் கொடுத்துட்றாங்க. சரி இவரும் ஓகே வாங்கிட்டு நம்மளும் வந்து அடுத்த டெலிவரி பார்ப்போம் அப்படின்னு வந்துட்டு வீட்டை விட்டு இறங்கி வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு வரும்போது டெலிவரி ஏதாவது இருக்குமான்னு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறாரு. எதுவுமே இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறாரு, சந்துருக்கு. ஃபோன் பண்ணி பேசிட்டு தாங்க வராரு. ஹெட்செட் மாட்டிருக்காரு. ஹெட்செட் மாட்டிட்டு அவர்கிட்ட பேசிட்டு தான் வந்துட்டுருக்காரு. திருப்பி சேம் இதே வழியில் தான் வரணும். வரும்போது அவர் என்ன பேசிட்டு வர்றாருன்னா, இன்னும் வச்சான் ஒரு பாட்டி வந்து ஏற்றிட்டு வந்துட்டு வேகத்தடை தாண்டணும்னா அந்த பாட்டி தானண்டா, இல்லை வேகத்தடையில் இறங்கிட்டாங்கன்னா வேண்டாம், ஆனால் இறங்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தான ஆளும் இல்லை, போக முடியாத மாதிரி தான் இருந்தாங்க, வயசான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. இவரும் சரி நீ எதுவும் நினச்சிட்டு இருக்காத, நீ ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன், லைன்லேயே வந்துரு நம்ம இடத்துக்கு அப்படின்ட்டு வந்து பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அவருக்கு வந்து சந்துருக்கு எதோ ஆர்டர் வந்துருச்சுன்னா, சரி மச்சான் எனக்கு ஆர்டர் எதோ வந்துருச்சு, நான் அதை பார்க்குறேன் நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு
இவரும் சரி அந்த வேகத்தடையை வந்து ராம்பிரசாதும் தாண்டுறாரு. தாண்டிட்டு அந்த வழியில் திருப்பி வரும்போது சேம் அதே பார்த்தீங்கன்னா இப்போ அதே முக்கியக்கிட்ட திருப்பி உட்காந்துட்டு சேம் அதே லிஃப்ட்டு கேட்குற மாதிரி கை காமிக்கும் போது இவருக்கு அப்படியே உடம்புலாம் தூக்க ஆரம்பிச்சு டைம் எடுக்க ஆரம்பிச்சு. அப்புறம் நம்ம அங்கே இங்கேருந்து பார்த்துட்டு திருப்பி அதே இடத்துல அப்படின்ட்டு அவருக்குலாம் ஒன்றா செலுத்தி பயம் எடுக்க ஆரம்பிச்சு அந்த வழியில் போகிறதுக்கு அந்த வழியிலாம் ஒரு வழியில் போகணும் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. அவர் வந்து அந்த பாட்டியை வந்து கண்டுக்காத மாதிரியே இப்படி வந்து பொறுமையாக போய்கிட்டே வந்து வண்டி கொஞ்சம் வேகமாக முறுக்கிட்டு போகிறாருங்க. அந்த பாட்டி ஏய் அப்படின்னு கத்தி மாதிரி கத்துதுங்க. இவருக்கு கை காலெல்லாம் சிலுத்து உடம்பு நடுங்க பயங்கரமாக நடுங்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னார். சொல்ல போனால் எனக்கே இப்போ ஒரு மாதிரி புஷ்பம் வர மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து எப்படின்னா வண்டி பின்னாடி வந்து வேகமாக இப்போ வண்டி போகுதுன்னா வண்டிக்கு ஈக்குவலாக வந்து அந்த பாட்டி வந்து ஓடி வருதாங்க. ஓடி வருது, அதுவும் சிரிச்சுக்கிட்டே வருதா எப்படி இருக்கும் அந்த டைமில் அந்த ரோட்டில் ஒரு வண்டிக்கு ஈக்குவலாக ஒரு இளைஞர்கள் வேகமாக வருது, காற்றுல மிதந்துட்டு வர மாதிரி ஒரு சிரிச்சுக்கிட்டே வருது. இவருக்கு கையில் அப்படி ஹெல்மெட் மாட்டிட்டு தான் இருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. வண்டியை முறுக்கிட்டு வந்து ஃபஸ்ட் வழியாக அந்த வழியில் கட் பண்ணிட்டு ஒரு வேகமாக வண்டி எங்கேயுமே நிறுத்துனாங்க. அந்த கிளவி தோற்றுற மாதிரி ஃபீல் வந்தது. அந்த ஊருக்குள்ளே வரைக்கணுங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு ஊரை கட் பண்ணிட்டு ஒரு வேகமாக வண்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்பயுமே வந்து வெயிட் பண்ணுற இடத்துல போய் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அப்புறமேட்டு சந்துருக்கும் ஃபோன் 2-3 டைம் ட்ரை பண்ணுறாரு. சந்துரு ஃபோன் எடுக்கலாங்க. ஏன்னா வந்து அவர் அங்கே வந்துட்டு வண்டியில் போயிட்டு இருந்தார் டிராஃபிக்கான பிளேஸில், அதனால் வண்டி எடுக்கல. சரி அப்படின்ட்டு வந்து இவரும் பைக்கில் பயந்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு அங்கெல்லாம் ஆள் நடமாட்டம் அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. குறைஞ்சதுக்கப்புறம் சந்திரு வந்து டெலிவரிலாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து இவர்கிட்ட சொல்கிறான் மச்சான் அப்படின்ட்டு இவருக்கும் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணோன்னா ராம்பிரசாத் வந்து சொல்கிறாருங்க, இப்படிலாம் நடந்துச்சா, வாடா என்கிட்ட பயமாக இருக்குது நம்ம இடத்துக்கு அப்படின்னு வந்து கூப்பிட்றாரு. அவரும் சரின்ட்டு வந்துடுறாரு. வந்து பார்த்தா கீக்கல்லாம் நடுக்கல், பயங்கரமான நடுக்கலுங்க. நடுக்கல் எடுத்துச்சு, காய்ச்சல் வர மாதிரி ஆகிடுச்சு. இவரு சந்துரு என்ன சொல்லிடுறாரு, போதும் மச்சான் ஓட்டணும் வரைக்கும் நம்ம நீங்கள் லீவ் எடுத்துக்கோ, இப்போ நாளைக்கு கூட பார்த்துக்கலாம், பயந்துட்டு வேறு இடத்துக்கு போனாலும் உனக்கு வேலை செய்ய முடியாது இன்றைக்கி, இப்போது நானும் வந்துடுறேன், இன்னும் ஒரு ஆர்டர் மட்டும் நான் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறமேட்டு இல்லடா வாடா 2 பேருமே போயிடலாம் அப்படின்ட்டு அப்புறமேட்டு திருப்பி சரி ஓகே 2 பேருமே அப்புறமேட்டு கிளம்பி ரூமுக்கும் போயிடுறாங்க. நம்ம ரூமுக்கு போயிட்டு பசங்கள்கிட்டையும் வந்து யார்ட்டையும் இங்கே 2 பேரும் சொல்லலைங்க. சரி ஓகே காலையில் பேசிக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு விட்டுட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ராம்பிரசாந்துக்கெலாம் வந்து குளிர் ஜுரம் எடுத்துக்கிச்சுங்க. அவரால் சுத்தமாக கையை ஊனி கூட எந்திரிக்க முடியல, படுக்கையாக இருக்கார். என்ன பண்ணுறதுன்னே தெரில. சந்துருக்கு தான் தெரியும்ல. ஸோ ஓகே இதனால் பயந்துட்டான், நல்லா காய்ச்சல் வந்துருச்சு போல அப்படின்ட்டு வந்து பக்கத்தால் தெரிஞ்ச கிளினிக்கில் வந்து சொல்லி அவங்க டாக்டருமே வந்து இங்கேயே ஊசி போட்டுவிட்டு எல்லாமே போயிருக்காங்க. ஒரு 3 நாள் பக்கமாக காய்ச்சல் விடவே இல்லை. சரி இது செட் ஆகுது அப்படின்ட்டு அங்கே பக்கத்தில் இருக்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே சேர்த்துறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. சேர்த்திட்டு ட்ரீட்மெண்ட்டும் ஒரு 1 வீக் பக்கமாக எடுக்கிறாங்க. அந்த டைமில் தான் சந்துரு அவங்க வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, காய்ச்சல் வந்துருச்சுமா அப்படி தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னோன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஒரு வாரம் வந்து அவங்க கூட இருந்தே பார்த்து அதுக்கப்புறமேட்டு வந்து சந்துரு வந்து அந்த ஃபீவர்லேருந்து வெளியே வந்தாருங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து இவர் ரேபிடோ ஓட்டலாம் அப்படின்னு வந்து போக ஆரம்பிக்கிறாருங்க. திருப்பி இந்த ரேபிடோ ஓட்ட போக ஆரம்பிக்கும் போது திருப்பியும் சேம் அதே ப்ராப்ளம் ஆரம்பிக்குதுங்க. அவருக்கு நடக்கிறது எப்படிப்பட்ட ப்ராப்ளம்னாக்கும், இப்போ அவர் வண்டியில் வந்து போயிட்டுருக்கும்போது அந்த கிழவியோட உருவம் வந்து அவருக்கு ஆப்போசிட்லேயே சைட்லேயே வந்து காற்றுல மேந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அதே மாதிரி அந்த சிரிச்ச குரல் அவருக்கு கேட்குது. அவரை பார்த்துக்கிட்டே போகிறாரு. சேம் இதுதான் வந்து அவருக்கு வந்து போய் டெலிவரி பண்ணிட்டு திருப்பி வரும்போது வரைக்கும் நடக்குது. இவருக்கு திருப்பி அந்த கை கால் நடக்கும் பயம் எல்லாமே எடுத்துக்கிச்சு. இது எடுத்துகிட்டு இவர் திருப்பியும் சந்திரக்கும் ஃபோன் பண்ணிட்டு எனக்கு திருப்பி அதே பிரச்சனையாக இருக்குது மச்சான், ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, சரிடா நீ ஏதோ பிரம்மையில் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சந்திரவும் சரி நீ ரூமில் போய் ரெஸ்ட் எடுறா அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் ரூமுக்கு போயிடுறாரு, ஃப்ரெண்டும் ராம்பிரசாந்தும்.
ரூமுக்கு போயிட்டு அவரும் போய் தூங்குறாரு. தூங்க போகும்போது அன்றைக்கி வந்து கணக்குக்கு வந்து சனிக்கிழமைன்னு சொல்கிறாரு. சனிக்கிழமை சொல்லிடுறாரு. சனிக்கிழமை வந்து சாயந்தரமே நான்வெஜ் சமைச்சு வச்சிடுறாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையும் டியூட்டி ஓட்டணுங்கிறனால வந்து 4 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி சமைச்சிப்பாங்க. அதனால் அன்றைக்கே சமைச்சு வச்சுருக்காங்க. சமைச்சு வச்சதுனால வந்துட்டு இவரும் போயிட்டு சாப்பிட்லங்க. மற்றவங்கெல்லாம் வரும்போது சுற்றி மாற்றி வரவங்க வந்து சாப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் விட்டுட்டாங்க நார்மலாக. இவரும் போய் படுத்து தூங்கி போயிடாரு. இவர் தூங்கிட்டு இருக்காரு ஒரு ரூமில். மொத்தமாக இங்கே ரூம் எப்படின்னு வச்சுக்கோங்க. உள்ளே போனோம்னா ஒரு சின்ன ஹாலு 5 தான் இருக்கும். அது ஹாலுன்னு வச்சுக்கோங்க. அது ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சன், 5 கிச்சன். ஸோ இதுதான் மேட்ரு. இவர் பெட்ரூமில் படுத்துட்ருக்காரு. பெட்ரூமில் படுத்துட்டு இருக்கும்போது வந்துட்டு படுத்து 1 மணி நேரம் பக்கமாக வந்து முழிச்சிட்டு தான் இருக்கார், ஃபோன் பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடுறாருங்க. தூங்கினதுக்கப்புறமேட்டு கிச்சனில் வந்து உள்ளே போய் பாத்திரத்தில் தூக்கி போட்டு ஒருத்தர் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா உருட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. இவரும் சரி பசங்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இவரும் படுத்துட்டு தான் இருக்கார். சவுண்டு உருட்டுற சவுண்டு அதிகமாக இருக்குது. இவரும் தூக்கத்தில் ஏன்டா அப்படி உருட்டுறீங்க, பொறுமையாக பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமேட்டு தான் சந்துரு யோசிக்கிறாரு, நம்ம தூங்கும்போது ரூமை தப்பாலில் உள்ளே போட்டோம், பசங்க யாரும் நம்மள்ட்ட ஃபோன் பண்ணி நாம் எழுப்புனா தானே டோர் வந்து திறந்து வருவாங்க, இப்படி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்தாங்க அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. பயம் அவருக்கு எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறமேட்டு அவர் வந்து சமையல் ரூம் சைடு பார்க்குறாரு. லைட் எதுவுமே போடல, ஆனால் சவுண்டு மட்டும் வந்துட்டுருக்கு. பெட்ரூம்லேயும் லைட் எரியல, ஹால்லேயும் லைட் எரியல, சமையல் ரூம்லேயும் லைட் எரியல. பசங்க யாராச்சும் வந்திருந்தால் லைட் போட்டிருப்பாங்களே, லைட்டு போடாமல் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு அவருக்கும் யோசனை. பயம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சுங்க ரொம்ப. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சந்திரக்கும் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஃபோனும் போகுது, அவன் சந்திர அட்டன் பண்ணல. சரி ஓகே, நம்மளே லைட் போட்டு ரூம் லைட் போட்டு ஹாலுக்கும் வெளியே போகிறாரு. கிச்சனில் சேம் அதே ஒரு சவுண்டு வந்துட்டு தான் இருக்குது. கிச்சனுக்குள்ளே போகலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா சேம் அதே கயிறு, ஆனால் கொடூரமாக இருக்கும். ஃபுல்லாக ஒயிட் கலரு, தோல்லாம் சுருங்கி போய் உள்ளுக்குள்ளே வந்துட்டு கறி உருவம் வந்துட்டு வந்து சோட்டை சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. இவரை பார்த்த உடனே எழுந்து கத்துறாருங்க. கத்துற சவுண்டு கேட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கீங்கன்னா வந்து வெளியே வந்துடுச்சு வந்து இவங்க வீட்டுக்கு வந்துடுறாருங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்குறதுங்க. அதுக்கப்புறம் கேட்டோன்னா ராம்பிரசாந்த் வந்து பார்க்குறாங்க. ராம்பிரசாந்த் கேட்டோன்னா ராம்பிரசாந்த் வந்து ஒரு நிமிஷம் வந்து சொல்லவே இல்லையாங்க. இப்படியே நின்றுட்டுருக்காராம். என்ன பேசணும் எது பண்ணே தெரியல. அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு என்னென்னு கேட்டோன்னா அப்புறம் ராம்பிரசாந்த் இல்லைண்ணா ஒன்றும் இல்லை, ஏதோ பார்த்த மாதிரி இருந்தது அதான் கத்திட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, எப்போ அப்படி வயசு பையனாக வந்துட்டு இருக்கீங்க, கண்ட இடத்துல வந்து வெளியூர் போகிறோம் அது போகிறோன்னு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து பக்கத்து வீட்டுக்காரெலாம் சொல்லிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு சந்துருட்டையும் இதை பற்றி ராம்பிரசாந்த் எதுவும் பேசவும் இல்லைங்க. ராம்பிரசாந்த் ஒரு 2 நாளாக வந்து வேலைக்கும் போகிறது இல்லைங்க. ஒரு 2 நாளாக வந்து ரூம்லேயே தாங்க படுத்துட்ருக்காரு. 2 நாளுமே வந்து பயங்கரமாக நான்வெஜ்ஜுங்க. சொல்லப்போனால் என்னென்னா வீட்டில் கறி எடுத்துகிட்டு வந்துட்டு இவரே செஞ்சு இவரு செய்கிறாராங்க. இவர் செஞ்சு 1 கிலோ கறி எடுப்பாங்களாம் 4 பேர்த்துக்கு. 2 கிலோ கறி எடுக்கிறாராங்க. 2 கிலோ கறி எடுத்து ஒத்தாள் இவரே வந்து 1.5 கிலோ கறி சாப்பிட்றாருன்னா அப்போ எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இந்தளவுக்கு எடுத்து சாப்பிட்றாரு. இவங்களும் பசங்களும் பார்த்துட்டு என்ன இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறான், இப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சரி பெருசாக எடுத்துக்கலாங்க. ஸோ உடம்பு சரியில்லாமல் இப்போ தானே வந்தான், ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு சலிச்சு போயிருக்கும் போது அதனால அது சாப்பிட்றான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களே இருக்காங்க. அடுத்த நாள் நைட்டு வந்து டியூட்டிக்கு எல்லாருமே போயிடுறாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தர் மட்டும் அவருக்கு டியூட்டி பகல் ஷிஃப்ட்டு பார்த்தனால நைட் ஷிஃப்ட்டு இவர் கூட தான் இருக்கார் ரூமில். பெட்ரூமில் 2 பேருமே தான் படுத்துட்ருக்காங்க. ராம்பிரசாந்தும் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டார். இவர் ஃப்ரெண்டு பக்கத்தில் படுத்தாங்க, ஃபோனில் வீடியோ பார்த்துட்ருக்காரு. வீடியோனா படம் பார்த்துட்ருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். படம் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் படுத்துக்கிட்டு ஒரு வயசானவங்க அனத்தினா புரட்டு விட்டா என்ன ஃபீல் வரும், அந்த மாதிரி ஃபீல் வந்து ராம்பிரசாந்த் கொடுக்குறாருங்க. அதை கொடுக்குறத பார்த்துட்டு யாரும் அந்த மாதிரி சவுண்டு கொடுக்குறது வயசானவங்க கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்து அவர் ஃப்ரெண்டும் பார்க்குறாரு. பார்த்தா வந்து ராம்பிரசாந்த் தான் வருது. ராம்பிரசாந்த் வரத்தை பார்த்துட்டு இவரும் என்ன பண்ணுறாரு,
இவன் நான் இப்படி எழுதிட்டு இருக்கான் அப்படின்ட்டு எழுப்புறாரு, எந்திரிக்கலைங்க. இவர் வந்து செவுறு பக்கம் திரும்பி படுத்த மாதிரி படுத்துட்ருக்காரு. எந்திரிக்கல ராம்பிரசாத். அப்புறமேட்டு இவர் என்ன ஷோல்டரை பிடிச்சி கையை பிடிச்சி இப்படி திருப்புறாரு. திருப்பி பார்த்தா இவர் ஃபேஸே இல்லையாங்க. ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொடூரமாக ஒரு வயசானவங்க தோற்றம் எப்படி தெரியும் அந்த மாதிரி ஃபேஸாங்க. அவர் பார்த்துட்டு அந்த உருவம் இவரை பார்த்தோன்னே பல் அப்படியே 32 பல்லும் காமிச்சு சிரிச்சா எப்படி இருக்கும். இவருங்களாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவர் கத்திக்கிட்டு ரூம் விட்டு வெளியே போய் கதவை சாத்திட்டாராங்க. கதவு சாத்திட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாருங்க. அப்புறமேட்டு பக்கத்து வீட்டார் அண்ணா வந்து வெளியே வந்து நார்மலாக அவர் வந்து வெளியிருந்திருப்பார் போல். எப்போ வேகமாக வெளியே வர அப்படின்னு கேட்கும்போது, இல்லைண்ணா என் ஃப்ரெண்டை பார்த்தனா எதுவும் தப்பாக இருக்குண்ணா, ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அவரும் சொல்ல, ஏன்ப்பா அப்படி சொல்கிற, அப்படிலாம் இருக்காது அப்படின்ட்டு அவரும் உள்ளே போய் பார்க்குறாருங்க. பார்த்தா அவரோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சுருங்கி போய் 32 பல்லும் காமிச்சு கண்ணெல்லாம் மேலே போய் ஆள் பார்க்குறதுக்கு பயங்கரமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கார். இவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறது கண்டிப்பாக இதுதான்பா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறது. ஆனால் ஏதாச்சும் வழி இருக்கானா, பேய் ஓட்டுறது யாராவது தெரியுமானா, எனக்கு யாரும் தெரியாதுப்பா, நான் வேணா யார்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்புறமேட்டு இவரும் விசாரிக்கிறாரு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இங்கே சென்னையில் இருக்கவங்கள்டெல்லாம் விசாரித்து ஒரு இடத்துக்கு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது எங்கன்னா ஒரு தர்காங்க. அந்த தர்காவுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அவர் தர்காவுக்குள்ளே கூப்பிட்டு போன உடனே வந்து தர்கா கூப்பிட்டு போனால் உடனேலாம் வந்து சிம்பிளாலாம் கூப்பிட்டு போக முடியலங்க. அவர் வந்து அந்த ரூம்லேருந்து வெளியே கொண்டு வரது பெரிய விஷயமா போச்சு. ஏன்னா பயங்கர இது பண்ணுறாங்க. அவர் 5 பேர் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒரு இன்ச்சு நவர்லையாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் தர்காவுக்குள்ளே சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னங்க இந்த விபூதி எடுத்துகிட்டு போங்க, இது எடுத்து நெத்தியில் வச்சு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நெத்தியில் வச்சு கூட்டிகிட்டு வராரு. வண்டியில் ஏற்றி தர்கா பக்கத்தில் வர வர காரையே குலுக்குறாராங்க. எங்களால் பிடிக்கவே முடியல. கஷ்டப்பட்டு பிடிச்சி அந்த தர்காவுக்குள்ளே காலை மிதிக்க வைக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு முழு உசுரே போயிருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே இழுத்துட்டு வந்ததுக்கப்புறமேட்டு அங்கே இருக்கிற பாய் பார்த்துக்கிட்டாராங்க. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த வயசில் நீ வந்து இந்த பையனை எதுக்கு பிடிச்ச, இவனுக்கு வாழ்க்கை இருக்குது, நீ இவனை எதுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு அந்த வயசான ஆயிக்கிட்ட பேசுகிறாங்க. அது ஒரு ஆயாங்கிறது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அப்புறமேட்டு தான் தெரியும். சந்துருகம் மட்டும்தான் வந்து இதுன்னு தெரியும். ஆனால் அவரும் வந்து நினச்சிக்கிறது அதனால் இல்லை, இது வேறு ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு அவரும். அதுக்கப்புறம் தான் தெரியுது, இல்லை இந்த கிழவியோட ஆவி தான் இது காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு அவரும் பேசுகிறாருங்க. பேசி உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்கு இந்த பையனை பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அது வந்து சொல்லுதுங்க, நான் வந்து தனியாகவே இருந்து தனியாகவே செத்து போயிட்டேன். எனக்கு ஒரு மவ இருந்தா, அவளே என்னை விட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டா. செத்து போனது கூட ஒரு வாரம் கழிச்சு தான் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். சுற்றி இருக்கவங்க எனக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட போட்டதில்லை அப்படின்னு வந்து அந்த வயசானையும் வந்து அந்த பேய் வந்து சொல்லுதுங்க. அதுக்கப்புறம் நான் செத்து போய் ஒரு வாரம் கழித்து என்னை கொண்டு போய் ஒரு குப்பையில் இருக்கிற மாதிரி எரிச்சாங்க. என்னை சரியான சாங்கியம் பண்ணலை, எதுவுமே பண்ணலை அப்படின்ட்டு வந்து அந்த பாட்டி வந்து அழுகுறாங்க. அழுந்து பேசுகிறான். சரி ஓகே, உனக்காக இவங்க இந்த பசங்க எல்லாம் பண்ணிடுவாங்க, நான் உனக்கு பார்க்க கொடுக்குறேன், நீ இந்த பையனை விட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணலைங்க. அந்த பாட்டியும் வந்து அமைதியாக போயிடுறாங்க. இந்த விஷயம் வந்து இவருக்கு நடந்தது வந்து 10-12 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னாருங்க ராம்பிரசாத். அதுக்கப்புறமேட்டு வந்து திருப்பி இப்போ வரைக்கும் நான் ஜொமேட்டோ தாங்க ஓட்டிகிட்ருக்கேன். ஜொமேட்டோ ஓட்டிகிட்ருக்கேன்னா இப்போ ஜொமேட்டோவில் அவர் ஹை லெவலுக்கு போயிட்டார். ஸ்டார்டிங் லெவலில் நான் இருக்கும்போது அதுக்கப்புறமா ஒரு 5 வருஷம் ஓட்டிகிட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்தது. இன்னும் ஒரு 2-3 விஷயம் நடந்தது. அதெல்லாம் வந்து என்ன பாதிக்கிற அளவுக்கு இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பாதிக்கிற அளவுக்கு நடந்த விஷயம். அதெல்லாம் சொல்கிறேன், ஒவ்வொன்றா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேங்க. சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.